மலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சரியா எவ்வளவு 30 செகண்டு. யார் சொன்னார்? ஆனானப்பட்ட அருணகிரினார் என்ன சொல்கிறார்? 30 செகண்டு. நீ 30 செகண்ட் ஒழுங்கா செய்தேன்டா அது 1 நிமிஷமாக மாறும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். நீ விட மாட்டேன். அதுதான் நான் சொன்ன அடிக்கணுண்டு. நீ அப்படி செய்யலையே. இந்த ஆத்மீய இதில் கூட நீ தவறு விடுற. இன்னும் தியானம் பண்ணோம் அப்படி இல்லை. அப்பா இது கிளியர். ஒவ்வொரு நாள் செய்யணும். இதுதான் விஷயம். வேறு எல்லாருக்கும் செய்கிற சார் இந்த மனதுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நீ ஒரு காரியத்தை அது ஒவ்வொரு நாளும் அதே நேரம் அதே இடம் உதாரணம் நம்மளுக்கு தியானம் பண்ணணும் அதே திசை அதே ஆசனம் சொல்லி வேண்டாம். நீ சொல்ல வேண்டியதே இல்லை. நீ எழும்புவாய் செய்வாய். ஏன் நீ விரும்பாடி கூட இந்த மூளையில் அந்த இது இருக்குது. அதை நல்ல ஒரு அழகான இது பண்ணுறது டொப்பமீனா என்ன அது என்ன பண்ணுவான்னா நீ வடையை பார்த்தோன்னு வந்து இல்லை உடனே மகிழ்ச்சி சாப்பிடலாம் இன்னும் பார்த்தோன்னே வந்துட்டு அது மாதிரி இப்போ இந்த பழக்கங்கள் இந்த நல்ல நல்ல பழக்கங்கள் புத்தகம் படிக்கிறது ஜெபம் பண்ணுறது தியானம் பண்ணுறது கூடி போனால் நீ அந்த நேரம் வந்தால் உண்மையில் என்ன பண்ணும் நீ செய்வாய். நான் நம்ம அப்படி செய்யாத காரணம் பயம். என்ன பயம்? பெரிய வாரியம் 18 வருஷம் பயப்படுங்க இல்லையே. என்ன உனக்கு ஒரு நாள் பள்ளிக்கூடம் போனீங்க, ஒரு நாள் படிச்சிங்க, அதில் சிலபஸ் இருந்தது, இல்லை லெக்சர் இருந்தது, எல்லாம் இதெல்லாம் செய்தீங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் செய்தீங்க. வை நாட் ஹியர்? அதை நீ இங்கே தான் கம்பேர் பண்ணாம். அதை ரைட் சார் அதை இங்கே கொண்டு வாங்கலை. நமக்கு என்ன வேணும்? இப்போ ஒரு கேள்வி அருமையான கேள்வி. நான் பக்தியை பற்றி தான் புழுவுறேன் இல்லையா? நான் ஞானதை இல்லை ஞானதை பற்றி தான் புழுவுறேன் விளையாட்டு. அப்போ 7வது அத்தியாயம் 16வது 17வது ஸ்லோகம் பகவத்கீதையில் 2 ஸ்லோகம் இருக்குது. அது முதல்ல சொல்லுது என்னென்ன 4 பக்தர்கள் இருக்காங்க. ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி. சரிதானே? 4 பக்தர். ஆர்த்தின்னா கஷ்டத்தில் இறைவனை கூப்பிடுறோம். வேறு யாரை கூப்பிடுறோம்? பொருளுக்காக இறைவனை கூப்பிடுறோம். 2வது. 3வது நம்ம மாதிரி மூக்ஷுகள். 4வது ஞானி. 2வது 17வது ஸ்லோகம் என்னன்னா இவங்க 4 பேர்லையும் ஞானியைத்தான் நான் உத்தமமான பக்தரை நினைக்கிறேன். ஏனெனில் அவன் முழுக்க நானும் அவனும் 2 இல்லை. அப்போ யார் வேத்தி? ஞான பக்தி ஞானம். அது விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதான் அதுக்கு இன்ட்ரடக்ஷன் அதுக்கு ராஜாஜி கொடுத்துருக்கார். அவர் என்ன சொல்கிறாண்டா அந்த வேதத்தை கரைச்சி குடித்த சங்கராச்சாரியார் பாடுறார். அது பஜகோவிந்த் இன்ட்ரடக்ஷன். அவர் அந்த மனிதனை ஞானிய தோப்பு அவர் என்ன பாடுறார்? பஜகோவிந்தம் பாடுறார். அதில் வருது அது சொல்கிறார். அது சொல்கிறார் உண்மையான ஞானி தான் பக்தனாக இருக்க முடியும். என்னென்னா நம்ம ஒருவரும் பக்தர் இல்லைன்ற அர்த்தம். மக்களே, ஏன் நீ உண்மையிலே ஞானியாக இருந்தால் பார்க்கும் இடம் அங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரிபூர்ண 24 மணித்தாலும் இறைன்ற தரிசனமே பண்ணி கொண்டிருக்காய். நீ அவரோடே இருக்கிறாய், அவராகவே இருக்கிறாய். சரி, அப்போ இந்த நம்ம பற்றி வந்தீங்கண்டா நமக்கு அந்த அட்டமிக் ஹேபிட்ஸை சொல்லுங்க முடியுங்கோ நம்ம செய்வதில்லை. இந்த துறையிலையும் என்ன சொல்லுங்க செய்யுங்க. அதாவது டிவைட் இட் 2 minutes ரூல். 2 நிமிஷம் தான். எஸ் கிளியர். ஸோ இப்போ நமக்கு இருக்க தவறு என்னண்டா ஐடென்டிட்டியும் கிளியர் இல்லை. சோமையா அப்போ அந்த ஐடென்டிட்டி கிளியர் இல்லாதால் அதை அடையிறதுக்குரிய இதை எழுதி கண்டுபிடிச்சி அதில் போகிற அதுவும் இல்லை. அந்த டெம்டேஷனும் இல்லை, அடிக்ஷனும் இல்லை. எதுக்கு? அதை அடையிற அந்த உற்சாகம் இல்லாததால் நம்ம அரோரா கிளியரா. அப்போ தமிழில் ஐடியா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க நமக்கா. குட்.
சரி, பழக்கங்கள் என்பவை நம்முடைய சூழலில் மீண்டும் மீண்டும் எழுகின்ற பிரச்சனைகளுக்கான எளிய நம்பகமான தீர்வுகள். அது அவர் சொல்கிறார். ஒரு நடத்தையினால் ஏற்படும் விளைவு மன நிறைவளிப்பதாக இருக்கும் போது அந்த நடத்தை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தப்படும். இனிமையற்ற பின்விளைவை ஏற்படுத்துகிற நடவடிக்கைகள் மீண்டும் வெளிப்படுவதற்கான சாத்தியம் மிக குறைவு. இப்போ எனக்கு உண்மையில் அதான் சொல்லுது, அந்த சிங்களம் படித்து போட்டு என்ன 6 சிங்களம் காய்க்குள்ளே கேட்குறது கொஞ்சம் விளங்கு, இங்கிலீஷ் கொஞ்சம் விளங்கு, ஹலோ அவன் என்ன துரில் பாருங்கோ இல்லை. அப்போ நீ விட மாட்டான் அடிச்சு. இப்போ நான் கொழும்புல போனே சுவாமிஜி அவரை சிங்கள புத்தகம் என்ன கொடுத்தாரு, கொஞ்சம் படிங்க உண்டு. நான் படிச்சுட்டு ஒரு ஆள் வந்து சிங்கள தானே கேவண்ட புள்ளுவாங்க என்னவா பாரு, அந்த திருவிழா சொல்கிறேன் நான். அது மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான இது இந்த இலங்கை. வெளிநாடு போனால் ஆங்கிலம். அது எப்படி வந்தேன்டா இந்த பழக்கத்தால் வந்த என்னது 2 minutes ரூல், அட்டமிக் முடி ஹேபிட்ஸ். அப்போ ஐடென்டிட்டியை கண்டுபிடிங்கோ, அதை ஆழமாக யோசிங்கோ, உங்களுக்கு தெரிய அடுக்கணும். இப்போ நான் சொன்னது ஃப்ரீடம் 2 பேர் என்னது தர்ம அர்த்த காம மோக்ஷா, சிம்பிள். அது பெரிய கிளாரிட்டி ஒன்றும் தான் இல்லை. என்னப்பா வாழ்க்கையின் குறிக்கோள் இறைவனை அடைதல். கோல் ஆஃப் லைஃப் இஸ் காட் ரியலைசேஷன் ஆர் செல்ஃப் ரியலைசேஷன், ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் நமக்கு அந்த குறிக்கோள் இல்லையே, ஓகே அதை விடு. அப்போ இந்த குறிக்கோள் கண்டுபிடி, அதை கண்டுபிடிச்சி இல்லை கிளியர் மாதிரி சொல்கிற மாதிரி. அடுத்து எனக்கு சரியாக விருப்பம் அதில் என்ன ஒன்று வந்தேன்டா, அங்கே நம்ம இந்த பழக்கங்களை செய்து கொண்டிருக்கக்குள்ள அதான் அந்த 4 Q இல்லை. முதலாவது அதை செய்கிற தூண்டல். தூண்டல்ண்டா உதாரணத்துக்கு கண்மணி சொன்னேன், அந்த ஆசனத்தை என்ன இரவில் எனக்கு கொஞ்சம் இந்த தூக்கம் வச்சுட்டு போவா, அந்த ஆசனம் இதை வெளியில் வச்சுட்டு போமா. ஒரு நாளையோ வைக்கல, உண்மையிலாம் மறந்து போச்சு இல்லை. அப்போ அடுத்த நாள் ஞாபகம் ஒரு நாள் வைப்பான். என்னது பாருங்கள், அதான் கியூ அதான் கியூன்ற தமிழில் என்ன இருக்குது இங்கே கொடுங்க, தூண்டல். உதாரணம் சொன்னோம், ஆசனம் செய்யணும் ஒரு நாளும், அதுக்கு என்ன வேணும் தூண்டல். ஆசனம் தான் இருக்குது, அது செய். அப்போ நீ எதை செய்கிற இந்த பழக்கங்கள் இருந்தாலும் அதுக்கு அது சம்பந்தமான பொருள்களையோ இந்த புத்தகங்களையோ, உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு இந்த டீஹைட்ரேஷன் என்ன தண்ணி குடிக்கிறது பாருங்கோ. நான் இந்த காலையில் 7 மணிக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும், நல்ல அழகாக விளக்கம் ஒன்று இருக்குது பாருங்கள். நம்மளோட நோய் வாரத்துக்கு அது காரணம். இப்போ நீ தூங்க போகிறாய் 10 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு கிளம்புற, அவ்வளவு நேரமும் இந்த உடம்புல வேண்டிய தண்ணியை இல்லாதபடியா நீ காலையில் டீஹைட்ரேஷனோட எழும்புற. அப்போ என்ன பண்ணணும், உடனே எழும்பி ஒன்று முதல் வாய்க்கிறாங்க கழுவாத, பிரஷிங் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணி தண்ணி 1 லிட்டர் கூட. அப்போ நிறைய பேருக்கு நோய் வாரதுக்கு என் ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கான் இல்லை, அவனுக்கு இல்லாத நோய் இல்லாமல் இருக்குது. ஏன் தெரியுமோ சொல்லுங்க, தண்ணி குடிக்கிறல. இந்த டாக்டரை சொல்லி கூட பார்த்தான், ஐ கேன் ட்ரிங்க். என்ன நடக்குது, சிம்பிள் ஹேபிட். அப்போ தண்ணி என்ன ஒரு போத்தில் என்ன எனக்கு முட்டி நிறைய வச்சுருக்கா, எழும்பினோடனே சின்ன உதாரணம். அதான் தூண்டல். நீ எதை செய்ய போறியோ அதுக்குள்ள சம்பந்தமான. இப்போ நீங்கள் பகவத்கீதை ஒரு சுலபம் படிக்கணும்னு சொல்கிறேன் இல்லை, இந்த கண்ணுக்கு படக்கூடிய இந்த மேசையில் இல்லை பகவத்கீதை வாய் வேண்டாம் கடிக்குது, இதில் இது விழுந்துட்டு அதை போட்டுருவேன். அது கொஞ்சம் ஒட்டி விடுங்க, அது குயிக் குயிக் கொண்டு விடுறேன். ஓகே 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 விடு ட்ரை டன். ஸோ 2வது ஆர்வம். 2வது என்ன, அதை செய்கிறதுக்கு உனக்கு ஆர்வம் வேணும். அப்போ நீ உடனே செய்கிற வாசனை ஓட்டா இல்லை. அப்போ நான் இந்த ஆசனத்தை செய்யக்குள்ள 6 நேற்று பானு என்னோட குச்சி குச்சி வேண்டியதே சொன்னான். என்ன தெரியுமா,
சாமிஜி நாங்கள் அந்த இன்டர்நேஷ்னல் இது நடந்து அந்த இதில் யோகா இதில் நானும் கலந்து கொண்டாங்க. நான் இங்கே செய்த பழக்கம் நான் செய்து கொண்டு வந்தேன். தெரியாதாக்கள் அங்கே போய் நின்று பார்த்து கொண்டிருங்க எங்களை பட்டோம். அவளுக்கு பெரிய பெருமை, நான் அதுவும் சந்தோஷப்பட்டேன். ஏன் பழக்கம் அப்போ என்னது ஆர்வம், அதெல்லாம் வர லாபத்துக்கு. பாருங்கள், சர்வாங்காசன் ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு தைராய்டு நோய் எத்தனை கொட்டி மாதிரி இருக்கும். இப்போ அதை ஒழுங்கா நீ செய்தேன்டா நிச்சயமாக இந்த வராது. இப்போ இல்லையா இவ்வளவு லாபம் சொல்லவே முடியாது. அப்போ ஆர்வம். மூணாவது என்ன, அதை செய், எதை செய்யணுமோ அதை செய். நாலாவது வெகுமதி. எனக்கு நல்லா பிடிச்சிருக்காது வெகுமதி. வெகுமதி என்ன நல்லா இருக்குது. நான் என்ன வேண்டாம், வெல் டன் பாய் என்ன பாட்டிக்கு அவன் என்ன சொல்கிறான்டா, வெளிநாட்டில் எல்லாம் இருக்குது. ஒரு கொப்பி ஒன்று வச்சுக்கோ, அது நீளமான கொப்பி இல்லை எனக்கு இருக்கும், அதில் வேங்க இப்படி ஒரு கொப்பி வச்சுக்கோ. அதில் 4 ட்ராயிங் போடும். டேட்டு 1-30 எழுதிரு. ஒவ்வொரு நாளும் 7 நாளாக அவ்வளோ டிக் மார்க் போட்டு கொண்டு போ. எது ஒவ்வொரு நாளும் அப்போ ஒன்று ஒன்றும் செய்கிறேன்டா, ஒவ்வொரு அந்த மாதம் முடியும் வரையும் போட்டு கொண்டு போ. என்ன நடக்குது, அது உனக்கு கொடுக்க வெகுமதி. ஒரு நாள் கூட தவறவிடலாம், இது உண்டு வெகுமதி இல்லையோ. அது கொஞ்சம் கூட தெரிஞ்சால் அது கிஃப்ட் ஒன்று வேண்டி கொடு. அப்போ அவன் கிளியம்மா பாருங்கள் வெகுமதி அச்சகல் தூண்டல் ஆர்வம். உங்கள் தூண்டல்னா வச்சுருக்காய் செய்கிறதுக்கு பகவத்கீதை மேசல் இருக்குது. ஆசனம் செய்கிறதுக்கு ஆசனம் இங்கே இருக்குது. குடிக்கிறது தண்ணி இந்த இருக்குது. அது என்னது தூண்டல் பண்ணுறது, நீ அதை செய்கிறாய். அடுத்து இது தூண்டல் ஆர்வம்னா அதை செய்கிறதுக்கு உனக்குரிய செய்யணும். 3வது செய்கிறாய். 4வது அதுக்கு நீ பெருமதி கொடுக்குறாய். இங்கே பாரு, இது நல்லா இருக்கு. சிறிய முன்னேற்றத்தின் சக்தி 1% விதி. தமிழ் என்ன சொல்ல, 1% விதி. இது சட்டம். இது தினமும் 1% முன்னேற்றம் செய்தால் ஒரு வருடத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். சரி, 37 மடங்கு. எனக்கு ஒன்று பாருங்கள், உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி 10 புது நோல்ஸ் தான் படித்தது. 3650 வருஷம் முடிய கற்பனையோடு பண்ண முடியாது. உண்மையிலே இங்கே நடந்தது. அந்த மாதாஜிட்ட ஒரு ரூம் கட்டக்குள்ள கட்டாயம் சொல்லணும். ஏன்னா நம்ம ஆக்கள் இவ்வளோ தூரம் இப்படியான அற்புதமான வேலை செய்யறதுக்கு தவறுகிறார்கள். இவனை கேட்டேன், நீ இந்தியா போகிறீங்களா? சரியான ஆசை போகிறதுக்கு. ஏன் போகலன்னா பண்ணமே சரி. நான் சொன்னேன், ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம்? 2500 3000 சொன்னான். சரி, அதில் 100 ஒரு நாளைக்கு சேமிக்க முடியுமா? 100 ரூபா சேமிக்கலாம். 200 ரூபா முடியும். சரி, அவ்வளோ. ஒரு நாளைக்கு இங்கேருந்து போக்குள்ள 200 ரூபா கொண்டு போய் ஒரு புது பேங்க் அக்கௌண்ட் திறந்தால் அதில் போட்டுரும். தொடக்கூடாது. எதுக்கு? இந்தியா போகிறது. அதை செய்யலாம் சாமி. அப்போ மாதம் எவ்வளோ வந்து ஒரு வருஷத்துக்கு 72,000. உங்களோட டிக்கெட்டுக்கு எவ்வளோ? 30,000 எவ்வளோ வந்து? சரி. போகிற வாரது 70 வந்துட்டு அப்போ 22,000 லாபம். நீனே இதை ஒன்றுமே இல்லை. இது பியூட்டிஃபுல். 1% என்ன பண்ணாய், உன்ன சம்பளத்தில் சும்மா செலவழிஞ்சு போகிற 200 ரூபாவை இந்த பேங்கில் போட்டேன். 72,000 வந்து. இது பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஃபார் என்ன சரி நம்ம கிளியே. இப்போ நம்ம ஆக்கள் என்ன அந்த பழவலன்னு சொல்கிறாங்க, பணம் இல்லைண்டு. இந்த மாதிரி பியூட்டிஃபுல். சரி, 200 ரூபா நீ போட்டேன். எஸ், சிம்பிள். எனக்கு அந்த உண்டியல் பழக்கம் பெரிய விருப்பம். நான் சின்ன வயலுக்குள்ளே எனக்கு அந்த உண்டியல் பழக்கம். திருக்கோயிலுக்கு போகிறேன், கிளி வண்டி மட்டும் என்ன அந்த தண்ணி பைப்பு அதே அவங்கள அடிச்சுட்டு அந்த வருது. 3வது உண்டியல். அது சின்ன இவ்வளோ தான் இருக்குது. இல்லைவா அவள் கொண்டு வரேன். அந்த நாளில் 1%, 2%, மேக்ஸிமம் 5%. சரி, எப்படியோ 1%, 2% கிடைக்கும் ஒரு வாரத்தில் 2 நாள். அதை கொண்டே அந்த உண்டியலுக்கு ஒரு இந்த எங்கே இருக்குது வச்சிரு. உண்மை இது நடந்தது. எங்கட சொருவம் அவளை நான் தானே பேபி சிட்டர். போய் பிள்ளைண்டியை நல்லா கொத்திக்கிறது கொண்டு வச்சுட்டு சீனி எடுக்க போக முடியல. ஒரு கை தான் கையை வச்சுட்டு கத்துறாள், எடுக்கக்கூட இல்லை. வந்து பார்த்தா அம்மா வந்து போட்டால் 2 காயிலையும் குத்தினான். அவள் கோவம் என்னண்டா, இந்த பிள்ளை மருந்து கொண்டு தான் பணம் இல்லையா அவ்வளோ, அதுக்காக அவள். அப்போ எனக்கு தெரியும். நான் ஓடி போய் என்ன இந்த உண்டியல் எடுத்து வந்து பால் உடைச்சி பார்த்தேன்.
₹1.65 இருந்தது. ₹1.50 அந்த பென்சிலின். அது தெரியும். இப்போ சிவதம்மாஜி போனால் சைக்கிள் ஒன்று கேட்டார், அவரோட ஒய்ஃபு, அவன் கொடுக்கல. ஓடி போய் அந்த பென்சில் வேண்டியது. அப்போ என்னது சேமிப்பு. ஒரு 2 தான் போட்டு. ஆனால் அந்த நேரத்துக்கு ₹1.65 என்னப்பா பெரிய பணம். என்ன சொல்றீங்க? அப்போ தான் சொல்கிறேன், பழக்கங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன. இப்போ நீ அப்படியே கல்கட்டி மாதிரி இருக்கிறான காரணம் என்னடா, நீ இதை செய்யலை, எதிர்காலம் தானாக வராது. என்னது, நீங்கள் தினமும் செய்வதே உங்கள் வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிக்கிறது. பியூட்டிஃபுல். அப்பா நீ செய்ய விட்டா அதில் நம்ம செய்யலைன்னு சொல்லாங்க. இப்போ சொல்கிறத பார்த்தா நீங்கள் 18 இந்த உதாரணம் தான் எடுக்கிறேன். 18 வருஷம் கண்டினியூ படிச்சிங்கோ எழுதினீங்கோ, அப்போ ஒரு டீச்சராக வந்தீங்க. அப்போ நீ இந்த விஷயத்தில் அப்படி இல்லையோ, கவனம் கேட்கும். நான் அடிக்கடி எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கேன், இந்த ஆத்மீய சம்பந்தம் வரக்குள்ளே கண்டனமாக நின்ற மாதிரி செய்யாமல் இருப்பேன். நான் தியானம் பண்ணேன், நேற்று பண்ணேன், முந்தின நாள் பண்ணேன். என்ன சொல்கிறேன் நீ அப்படி செய்தா? நீ படிக்கக்குள்ள ஒரு நாள் சொல்லுங்க, அப்படி செய்யுங்களோ இல்லையே. அது சாதாரண விஞ்ஞானத்தை படிக்கிறதுக்கு இல்லை, நீ அப்படி கண்டினியூவாக செய்தால் இந்த மெஞ்ஞானத்தை அடைகிறதுக்கு நீ எவ்வளோ தூரம் என்ன தொடர்ந்து செய்ய வேண்டி இருக்குது. அது நீ செய்யலையே எவ்வளோ. அது இந்த சமுதாயத்தில் தான் குற்றம் நான் சொல்லுவேன். ஏண்டா மற்ற இடங்கள் அப்படி இல்லை. சாமி தியானம் செய்ய ஒன்று இருக்காங்க. இப்போ சின்மையான இதெல்லாம் 3 வருஷம் இல்லை, அங்கே ஒரு இது வைப்பாங்க, ரிட்ரீட். அதில் கணவன் மனைவியும் 2 பேரும் சன்னியாசி உடைய கொடுத்துருவாங்க. அவங்க இருக்கு 2 வாரம் வரையும் சன்னியாசி. என்ன ட்ரைனிங். பெண்ணியில் வரேன்டா, இது அற்புதமாக இருக்குது. நீங்கள் தினமும் என்ன சொல்லுங்க, அதுதான் சொல்லுங்க, தினமும் வேணா ஒவ்வொரு நாளும் இடைவெளி வரவே கூடாது. தினமும் செய்வதே உங்கள் வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிக்க அற்புதம். இப்போ நாங்கள் நாங்கள் அதை சொல்கிறோம். தேங்க்யூ நீங்கள் கொண்டது. பாருங்கள், தொடர்ச்சியின் முக்கியத்துவம். நீங்கள் செய்து கொண்டிருக்க உண்ட குறிக்கோளை நோக்கி, குறிக்கோளை தெரிஞ்சு போச்சு, உண்ட ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சிட்டாய், அதை நீங்கள் செய்து கொண்டிருக்க. ஆனால் தற்செயலாக நான் என்ன பண்ணுறேன்டா, இல்லை ஒரு நாள் ட்ரெயினில் போய் கொண்டிருக்கேன். நான் ஒரு நாள் சில சாதனமாக நான் செய்வேன். ட்ரெயினில் எப்படி செய்கிறது, அங்கே போய் ட்ரெயினில் இறங்கி அந்த வீட்டுக்கு போகணுன்னு அங்கே செய்துவிட்டேன். எதை செய்ய வேண்டியது, அந்த வீட்டை போய் ரூமை தூட்டி போட்டு கொஞ்சம் ஃபைன் மிஸ் கொடுக்கன்னு போட்டு அந்த ஆசனம் கொடுக்க செய்து போட்டு தான் அப்புறம் வாஷ்ரூம் போகணும். இன்னும் ஒரு நோ எக்ஸ்கியூஸ். இதெல்லாம் படிக்கலை, நல்லா தெரியுது. எஸ். அப்போ நெவர் மிஸ் ட்வைஸ். ஒரு தரம் தற்செயலாக இருந்தாலும் நான் ஒரு தடவை கூட மிஸ் பண்ணலை. அப்படி மிஸ் பண்ணால் ஓகே மன்னிக்கலாம், 2 தடவை நீ மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்து என்னண்டு தொடர்ந்து செய்வார், அது நம்மளை பழக்கமாயிடுச்சு. ஒரு தரம் விட்டோம்டா அது ஒன்றும் இல்லை, 2ஆம் தரம் விட்டா அது பார்த்தீங்களா, இது அற்புதமான விளக்கம். நீ ஒரு தரம் முடியாமல் போய் விட்டுட்டாய், நேற்று விட்டாண்டு நீ இன்றைக்கு விட்டேன்டா, அந்த விடுறதே பழக்கம் நிறைய பேருக்கு. அதுதான் நான் ஜபம் 10 மாலை செய்து தான் இப்போ நான் 3 நாளை செய்யலை. பகவத்கீதை 2 நாள் படித்தேன், ஒரு வாரமாக படிக்கலை. போனாடி நீங்கள் இப்போ உண்மையில் நான் கோட் பண்ணி இல்லையோ அந்த கதையை சொல்லணும். இன்றைக்கு அற்புதமாக இருந்தது எனக்கு. ஒரு நல்ல மனுஷன், ஆனால் வாழ்க்கையில் ஆஃபீஸில் பிஸ்னஸில் சரியான சேலஞ்சுன்னு சொல்லணும். ஆனால் அவர் கூட இருக்கார், சிரிச்சு வச்சு இருப்பார். அவர் வேறு கூப்பிட்டார், கம்மியே ஹவு கம் யூ ஆர் ஆல் ரைட். சாமிஜி உங்களுக்கு தெரியாதா, ஹாட்லைன் கனெக்ஷன் இருக்கு, கடவுள்கிட்ட எனக்கு நேரடி ஃபோன் நம்பர் இருக்குன்னுட்டு. அவரோட நான் காரியத்தை பார்த்து கொண்டு சொன்னேன். இவர் இந்த பெரிய மகான் எல்லாம் படித்தவர், அவருக்கு தேய்ச்சி போனார். அப்படியாப்பா, அது எனக்கு சொல்ல ஃபோன் நம்பர் நினைக்கக்கூடாது. அற்புதம். நீங்கள் தயவுசெய்து கவனம் கேட்கணும். இல்லை எப்படி இந்த உலகத்தில் இருக்க சாதாரண மக்களே என்ன அவசர சாமிஜி 9ஆம் அத்தியாயம் 22வது ஸ்லோகத்தில் சொல்லுவோம், இதுதான் இந்த டைரக்ட் ஃபோன் கால் டு கடவுள், இறைவனுக்கு ஃபோன் கால் டு காட். என்னடாண்டு வார்த்தா ஒரு கவனம் கேட்கணும். அப்போ நம்ம எல்லாம் புல்வடி கொண்டிருக்கோன்றதை நான் அதை படித்த போகிற பார்த்தேன். ஒன்றுங்க என்ன அனன்யா சிந்தியந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியகம்.
இது 9வது அத்தியாயம் 22வது சுலோகம். சொல்லுங்க. அப்போ நான் சொல்கிறேன், நீ இதை செய்யலையே, நீ என்ன செய்கிறாய்? மன்னிக்க முடியாது. சரி சார், ஆறுற விட்டோம், கடவுளை விட்டோமோ? இந்த வாரம் எனக்கு அந்நியர் அல்லாராய். என்ன எனக்கு அந்நியர் இல்லை. அதான் இன்றைக்கு நம்மளோட கோணிதையாக்குன்னு அந்த சுலோகத்தை சொன்னேன். அது இவக்கமாக ஆன்சர். ராமர் தந்த அனன்ய பக்தர் ஹனுமான்ஜிகிட்ட கேட்குறார். ஹனுமான் என்னை பற்றி நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்று அது கேட்டோன்னே இது சமஸ்கிருத பற்றி பிரசித்தமான சுலோகம். பெருமானே, தேக புத்தியாது தாசோகம். நான் இந்த உடம்பு நினைக்கக்குள்ள நான் உண்டு அடிமை, ஆண்டான் அடிமை. ஜீவ புத்தியாது தோதம்சக்கா. நான் ஒரு ஜீவாத்மா அன்னைக்குள்ள உண்டு அம்சன் நான். நீ பரமாத்மா, நான் ஜீவாத்மா. ஆத்ம புத்தியாது தோமகம். நான் ஆத்ம நினைக்குள்ள நீ நானும் உண்டு. இதுதான நிச்சயமதி. அது என்ன நிச்சயமான விதி என்று சொல்கிறேன். யோசிச்சு பாருங்க. அதுதான் அது. அந்நியர் இல்லை, அது 3லேயும் அந்நியர் இல்லை. உடம்பு நினைக்குள்ள கூட அவன் ஆண்டான அடிமை, அப்போ அந்நியராக இருக்கவில்லை. ஜீவாத்மா நினைத்தாலும் அந்நியராய் இருக்கவில்லை. மற்றதை பற்றி பேச்சே கிடையாது. எனக்கு அந்நியர் அல்ல. இதுதான் ஃபோன் கோலா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 9வது அத்தியாயம் 22வது. இது நீ நடந்தேன்டா டைரக்ட் அவனை கவனிச்சு கொள்வார். ஃபோன் கால் வந்துட்டு என்னையே நினைந்து கொண்டா வேறொரு நினைக்கல. உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிலேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். யாண்டும் என்ன எப்பொழுதும். ஜோஜிபா எவ்வளோ கண்டிஷன் இருக்குவான். என்னையே வேறொரு உன்னை ஒளிய சொல்லு ஒருவரையும் நம்புகிறேன். என்னையே உபாசிக்கும். அதான் என்ன உபாசனா மூர்த்தி. என்ன போனானி உபாசனா மூர்த்தி. உபாசிக்க வேண்டா அவங்களோட இஷ்ட தெய்வத்தை தவிர அவங்க உண்டு அவங்களோட மனக்கண்ணுக்கு. அது உங்களோட குருநாதர் சுவாமி சிவானந்த சொல்லுவார், கண்ணா நீ எந்த கண்ணுக்குள்ள இந்த கண்மணியா அதுக்கு உள்ள இது, அதுக்கு இல்லாட்டி முன்னுக்குன்னு இல்லை. அப்போ நான் என்னத்தை பார்க்க முடியும்? உன்னை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. கண்ணா என்ன கண்மணித்தை வந்துரு, நான் ஒன்றை பார்க்க முடியாது, உன்னதான் பார்க்கும். அப்போ விளங்குதா? அப்போ நம்ம இவ்வளோ தூரம் விளையாடுறோம் ஒன்று பாருங்க. முருகனாண்ட ஸ்பெஷல் கோட் பேய் காட்டுறோம். சேசன் என்ன சொல்கிறோம்? யாருக்கு? அப்பா கடவுளுக்குன்னு சொல்லலையே. யாருக்கு? எனக்கு நான் பேய் காட்டினா தெரியுது என்ன நடக்க போகுது. என்னையே உபாசிக்கும். யார் உபாசிக்கும்? உபாசன மூர்த்தி யார்? உன்னை இஷ்ட தெய்வமா நித்திய யோகியோடைய. அதானே சொன்னேன். நீங்கள்லாம் இந்த சாதாரண விஞ்ஞானத்தை படிக்குது, விஞ்ஞானம் அது விஞ்ஞானம். அதுக்கே ஒரு நாள் கூட விடாமல் அது பள்ளிக்கூடத்தில் படித்து டியூஷனுக்கு அடுத்தது நீ இங்கே வரக்குள்ள ஜாமியார் நாங்கள் 3 நாள் ஒரு வாரத்தில் கிளாஸ் இருக்கிற அங்கே போய் நாங்கள் என்ன புலந்தடிச்சிட்டு வர்றேன். அவ்வளோதானே. அங்கே என்ன சொல்லு? நீங்கள் எத்தனை வருஷம்? 18 22 18 தானா? அது எப்படி? எனிவே சரியா என்ன நடக்குது? 18 வருஷம் நீ ஒரு நிமிஷம் அரை மணிச்சா விட்டா ஒழிய முழுக்க நீ விடலையே. விட்டியா? இல்லையே. ஓகேயா? அப்போ அதுக்கு நீ செய்கிறாய். சாதாரண உலக இந்த பாடங்களுக்கு நீ இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாய் இல்லையோ? ஆனால் இங்கே மனுஷன் விளங்குதா? அப்போ நம்ம பிளஃப் பண்ணக்கூடாது. பேய் காட்டாதவங்க தயவு செய்து. அப்பா யார் அவர் அப்படி காட்டுறவங்களுக்கு அம்மா சொல்லுவா, டேய் நோ சரியா? எஸ். அப்போ என்ன சொல்கிறார்? என்னையே உபயாசிக்கு நித்திய யோகிகளுடைய இவருக்காக தான் சொன்னேன். அவர் பர்த்டே அன்றைக்கு 48 வயது புவனேஸ்வரியாக. இந்த 2 வயதில் 50. அப்புறம் 60ஓட நம்மளோட ஊரில் நிறைய பேர் அதோட முடிஞ்சார் இல்லை? நிறைய பேர். நான் கிராமத்தில் 60 தான் மேக்சிமம். என்ன பார்த்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் இந்த கிராமத்தில் ஏன் இன்னும் போகல? இன்னும் நீங்கள் இந்த ஒருவரும் இல்லைங்க. 60 இல்லை. எந்த வயதுலேயே ஒருவரும் இல்லை. என் நண்பர் ஒருவரும் கிடையாது.